வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கண்ணீர். கண்ணீர் ஓகே, கண்ணீரில் என்ன இருக்குது? இப்போ ஷூட்டிங்லலாம் இப்போ இந்த சீரியல் நடிக்கும்போது இந்த சீரியலை பார்த்தாவே இந்த கிளிசரின் பாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிசரின் அப்படின்றது வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நம்ம கண்ணில் வச்சுக்கிட்டால் கண்ணில் அந்த கண்ணீர் வரும். ஓகேவா? பட் ஒரு நல்ல நடிகன் சில நேரங்களில் நம்ம நல்லா இமோட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம உண்மையாக ரொம்ப ஒரு ஒரு குட் ஆக்டர், அவனுக்கு கிளிசரின் தேவைப்படாது. நானும் சில நேரங்களில் வந்து பல நேரங்களில் கிளிசரின் இல்லாமல் அழுது நடிச்சிருக்கேன். ஸோ அந்த கண்ணீர் வந்து அது ஒரு விஷயம் தெரியும்ல நம்மளுக்கு, மனுஷன் மட்டும்தான் அழுவான். மனுஷனுக்கு மட்டும்தான் அழ தெரியும், மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். ஸோ இந்த கண்ணீர் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ இந்த வீடியோ கண்ணீரை பற்றி தான். வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு விஷயம் படிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு 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 இது பார்த்தேன். செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் அப்போ வந்து டியர் கேச்சர்ஸ் இல்லை டியர் பாட்டில்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது தான். அது என்னென்னா, இந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அப்போ வேர்ல்டு வார் 2 போது எல்லோரும் வாருக்கு போயிடுவாங்கள்ல, அப்போ அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட லவ்வரோ அவங்களோட மனைவியோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க போன அந்த சோல்ஜர் தன் கணவன், தன் லவ்வராக இருக்கலாம், தன் கணவனாக இருக்கலாம், அவரை நினச்சி தினம் கண்ணீர் சிந்துவாங்களாம். அந்த கண்ணீரை வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சி வைப்பாங்களாம். அந்த பாட்டில் பேர் வந்து டியர் கேச்சர்ஸ் ஆர் இந்த டியர் பாட்டில்ஸ் அப்படின்வாங்களாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பட் இப்படி நடந்துச்சு, வேர்ல்டு வார் 2 டைமில் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் படித்தேன். அப்போ வந்து அது தினமும் பிடிச்சி அந்த கண்ணீரை சேர்த்து வைப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த சோல்ஜரோ அவங்க கணவரோ அவங்க வரும்போது அது வந்து அவங்களுக்கு நான் நினச்சி நான் இவ்வளோ அழுதுருக்கேன், அது எவ்வளோ கண்ணீர் ஜாஸ்தி இருக்கோ அவங்க தான் அதிகமாக பாசம் வச்சுருந்தாங்க, அதிகமாக தன் கணவரை பற்றி நினச்சி அழுதாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததாக ஒரு விஷயத்தில் நான் படித்தேன். அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு மனுஷன் தன் கண்ணீரை இவ்வளோ வந்து சேமித்து வச்சு உமனுக்காக நான் இவ்வளோ கண்ணீர் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து காமிச்சு உன் மேலே நான் இவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு இதை நம்ம பார்க்குறோமே. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நம்மளோட கண்ணீரை ஏசப்பா ஒரு துருத்தியில் ஒரு பாட்டிலில் வச்சுருப்பாராம். நம்ம கண்ணீர், அந்த கண்ணீர் வந்து அதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கா. நம்மளோட வந்து சும்மா வந்து நம்ம சும்மானாச்சுக்கும் வந்து அழுதுட்டு இருந்தாலாம் இதில் சோக படத்தை பார்த்து அழுகிறதோ, இல்லை அவனுக்கு கார் இருக்குது எனக்கு கார் இல்லையே அப்படின்னு அழுகிறதோ, அவனுக்கு வசதி இருக்குது எனக்கு வசதி இல்லையே அப்படின்னு அழுகிறதோ, இல்லை நம்மளை தப்பு பண்ணும்போது நம்மளை ஸ்கூலில் திட்டுவாங்க அடிப்பாங்க அந்த கண்ணீர் இல்லை. உண்மையாலுமே நம்மளை வேதனைப்படுத்தும் போது நம்மளுக்கு வர கண்ணீர், அடுத்தவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணும் போது வர கண்ணீர், நம்ம கண்ணீர் வந்து நம்மளை எத்தனையோ பேர் நம்ம ஒடுக்கும் போது, நம்ம நியாயமாக நடந்துக்கும் போது, நம்ம நேர்மையாக நடந்துக்கும் போது, நம்மளை வந்து ஒடுக்கும் போது வர கண்ணீர், நம்ம துன்பத்தில் வர கண்ணீர், இந்த கண்ணீர் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். அவர் கணக்கு வச்சுருப்பாராம் இவ்வளோ கண்ணீர். இது வந்து பைபிளில் இருக்குது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் அழுக வைக்காதரா, யாரையும் அழ வைக்காதரா, குறிப்பாக பெண்களை அழ வைக்காதரா, அந்த பெண்களோட கண்ணீருக்கு அவ்வளோ பவர் இருக்குடா. எஸ், ஒருத்தங்களை நம்ம ஹர்ட் பண்ணி ஒருத்தங்க கண்ணில் நம்ம கண்ணீர் வர வச்சோன்னா அது மிகப்பெரிய சாபம். அந்த கண்ணீருக்கு நம்ம கணக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த கண்ணீரை ஜீசஸ் வந்து ஒரு துருத்தியில் போட்டு வைக்கிறாரு. அந்த கண்ணீருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ப்ரே பண்ணும்போது கண்ணீரோட ப்ரே பண்ணுறதுக்கு ஒரு 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 இது இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். பட் அந்த கண்ணீர் உண்மையான கண்ணீராக இருக்கணும். சும்மா 4 பேர் பார்க்குறோன்றதுக்காக நம்ம வந்து பூத்துன்னு அழுதுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அது சீரியலில் ஒரு ஆக்டிங் மாதிரி ஆகிடும். அது இப்போ சீரியலில் நான் ஒரு சீனை வந்து நடிக்கிறேன், அந்த சீனுக்கு நான் வந்து என்னை எமோட் பண்ணும் போது நான் நிஜமாலுமே கண்ணீர் விட்டு அழுகிறேன்னா அது ஆக்டிங்காக வந்த கண்ணீர். ஓகேவா? அதெல்லாம் வந்து அதுக்கு ஒன்றும் வேல்யூலாம் கிடையாது, அது சும்மா வந்து நடிப்பு. ஆனால் நான் வந்து இப்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கெல்லாம் போய் ப்ரே பண்ணும்போது அங்கே இருக்க குழந்தைங்க, அங்கே இருக்கவங்கள பார்க்கும்போது, அந்த குழந்தைங்கள நினைக்கும் போது, ப்ரே பண்ணும்போது கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வருது.
அந்த கண்ணீர் அடுத்தவங்களுக்காக சிந்துற கண்ணீர். மற்றவங்க நல்லா இருக்க அது ஹிந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், மற்றவங்களோட பிரச்சனையை பார்த்து நம்மளுக்கு வர கண்ணீர், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ஜபிக்கும் போது அவங்களுக்காக வர கண்ணீர், அந்த கண்ணீர் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். தட் ஷோஸ் யுவர் கம்பேஷன். அது அவங்க மேலே நீ வச்சுருக்க கம்பேஷன். அதனால் அதுக்கு ரொம்ப ஒரு 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 பவர் இருக்குது. அதுக்கு பவர் இருக்குதுன்னு நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. அந்த கண்ணீர் வந்து அவ்வளோ சாதாரணமாக வராது. ஸோ பிரதர், நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு கண்ணீரே வரல, அதனால் என் ப்ரேயருக்கு ஆன்சர், நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல, அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் அடுத்தவங்களோட கஷ்டத்துக்காக நீ ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினா அது நிஜமாலுமே அப்போ உன் மனசு வந்து அந்த உன் மனசில் இயேசு இருக்காருன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த கண்ணீர் நீ ப்ரே பண்ணும்போது அடுத்தவங்களுக்காக நீ கண்ணீர் சிந்துற, அது யாருன்னு கூட தெரியாது. சில நேரங்களில் சில வீடியோ பார்க்கும்போது அந்த 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 நபர் வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து இன்ஸ்டாலேயோ வரும்போது இந்த நபர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த இந்த ஒரு வயசு வந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் இப்படி கஷ்டப்படுது, இந்த தம்பி இவ்வளோ கஷ்டப்படுறாரு, இந்த குழந்தை இவ்வளோ கஷ்டப்படுது, இந்த பெரியவங்க விட்டு துரத்தப்பட்டு வீட்டுக்கு வெளியே ரோட்டில் கிடக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு வருதில் ஒரு கண்ணீர். அந்த கண்ணீர் வந்து நம்மளுக்கு ஏதோ நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமே, நம்மக்கிட்ட பணம் இருந்தால் பணம் கொடுக்குறோம், நம்மக்கிட்ட டைம் இருந்தால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மக்கிட்ட காசு இருந்தால் அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறோம், அவங்களுக்காக நம்ம முட்டி போட்டு ஜபிக்கிறோம், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. அந்த கண்ணீருக்கு கண்டிப்பாக ஒரு பதில் இருக்குது. அந்த கண்ணீருக்கு கண்டிப்பாக அந்த கண்ணீரை வந்து ஏசப்பா ஒரு துருத்தியில் போட்டு வைக்கிறார். பைபிளே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வேர்ஸ், ஜீசஸ் வெப்ட். அப்போ ஜீசஸ் ஏன் அழுதார்? கடவுள் அழுவாரா? மற்ற சாமிலாம் அழுமான்னு தெரியாது, மற்றதெல்லாம் சாமியான்னு கூட எனக்கு தெரியாது. பட் என் இயேசு ஹி வெப்ட். லாசரஸோட இதில் ஜீசஸ் வெப்ட். அந்த லாசரஸோட சிஸ்டர்ஸ் அவங்க அந்த கம்பேஷன், ஹி ஹேட் கம்பேஷன். எருசலேமுக்கு பார்க்கும்போது ஹி வெப்ட். அப்போ ஜீசஸ் வெப்ட்னா அப்போ அந்த கண்ணீருக்கு அப்போ அதனால தான் அவர் நம்மளோட இமோஷன்ஸ் எல்லாமே ஜீசஸ்க்கு இருக்குது. ஒரு மனுஷனாக பிறந்து நம்மளுக்கு இருக்கிற கோபம், நம்மளுக்கு இருக்க சிரிப்பு, நம்மளுக்கு இருக்க அழுகை, நம்மளுக்கு இருக்க பசி, நம்மளுக்கு இருக்க தவிப்பு, நம்மளுக்கு இருக்க வலி, வேதனை, நம்மளுக்கு இருக்க டெம்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே அண்டர்கோ பண்ணி அதை ஜெயித்தவர் தான் இயேசு. எதிரியுமே தோற்று போல, அவர் ஒன்றில் கூட தோற்று போல. தோக்கிறதுக்கு அவர் என்ன அவர் சிலையோ கல்லோ பொம்மையோ கிடையாது. அவர் இயேசு ரத்தமும் சதையுமா இருக்கிற இயேசு உண்மையான தெய்வம். அவர் வென் ஜீசஸ் வெப்ட் அப்படின்னா அப்போ நம்ம எந்த மூளைக்கு? நம்ம கண்ணீருக்கே ஒரு 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 இது இருக்குது, வேல்யூ இருக்குன்னா தெய்வம் இயேசுவோட கண்ணீர், அவரோட டியருக்கு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஜீசஸ் பைபிளில் எல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காரு. நான் வந்து உண்மையான கிராக்கடைல் டியர்ஸை சொல்லலை. கிராக்கடைல் டியர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து முதல்ல கண்ணீர். அது வந்து என்னென்னா சும்மா வச்சுக்கோங்க, இது அது ஆக்டிங், அது ஓகேவா? அது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒய் கிராக்கடைல் ஷெட்ஸ் டியர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு இது. அதே மாதிரி தான் நம்ம இந்த சும்மா நாச்சுக்கும் வந்து நான் ப்ரேயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழுகணும்னு அழுதுட்டுலாம் வந்து பண்ணிட்டுருந்தேன்னா அது வந்து பயங்கர காமெடியாக இருக்கும். அது நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஜீசஸுக்கு அழுகை வரும், ஜீசஸுக்கு சிரிப்பு வரும். அப்போ ஜீசஸ் சிரிச்சிடுவார், கொல்லுன்னு சிரிச்சிடுவார். என்னடா இவன் நம்ம என்ன சொல்லிட்டுருக்கோம், இவன் என்ன நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கான்னு கொல்லுன்னு சிரிச்சிடுவார். ஓகேவா? அதனால் உண்மையாக உனக்கு கண்ணீர் வந்துச்சுன்னா நீ கண்ட்ரோல் பண்ணாத. அது ஒரு மித்து இருக்குல்ல, ஆம்பளை அழமாட்டான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் ஆம்பளை அழமாட்டான்? ஏன் ஆம்பளைனா என்ன புரியல எனக்கு. இந்த முதல்ல இது நான் ஆம்பளைனா இப்படி, பொண்கள் இப்படி வந்து பிரித்து பேசுகிறவனை வந்து நான் வந்து மதிக்கவே மாட்டேன். விழா எலும்புலம் தானே வந்தோம், ஓகேவா? அதானே ஈக்குவலு. தலையில் ஸ்கல்லில் இருக்க போனி எடுக்கலை, காலில் இருக்க போனி எடுக்கலை, விழா எலும்பு ஈக்குவல் தானே. ஈக்குவலாக பார்ப்போம். ஜீசஸ் ஈக்குவலாக தான் பார்த்தார். ஜீசஸ் ஃபாட் ஃபார் த ஃப்ரீடம் ஆஃப் விமன். பெண்களுக்காக முதல் குரல் கொடுத்து பெண்களுக்காக நின்ன தெய்வம் இயேசு தான். ஸோ நம்மளுக்கு ஜீசஸ் தான் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஏதோ ஒரு வேர்ஸை காமிச்சிக்கிட்டு பெண்களை வந்து நம்ம அடிமைப்படுத்துறதோ, பெண்கள் நம்மளுக்கு வந்து அப்படி நினைக்கிறது வந்து
எனக்கு செட் ஆகாது. ஓகேவா? அது அப்படி நான் பண்ண மாட்டேன். நான் அகென்ஸ்ட் பைபிள்லாம் நான் ஒன்றும் பேசலை. உடனே டக்குன்னு அங்கே போய் இங்கே போய் பவுல் சொன்னார் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இயேசு என்ன சொன்னார்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? இயேசு அந்த அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தீட்டுப்பட்ட ஸ்திரீயாக இருக்கட்டும், அது வந்து அடல்ட்ரியில் மாட்டின ஸ்திரீயாக இருக்கட்டும், பேய் பிடிச்ச ஸ்திரீயாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த பெண்களுக்கு அவர் பயங்கர ஒரு மரியாதையை கொடுத்தாரு. ஓகேவா? அதை நம்ம வந்து அதை நம்ம கற்றுக்கணும். எங்கேயுமே அவர் வந்து அந்த டிஸ்கிரிமினேட்டே பண்ணல அவர். ஸோ ஜீசஸ் வெப்ட்டுன்னும் போது அந்த கண்ணீருக்கு ஜீசஸ் மாதிரி நம்மளுக்கும் அந்த கம்பேஷன் இருந்துச்சுன்னா, அந்த கம்பேஷனில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வரும். சரி பிரதர், எனக்கு கண்ணீரே வரல பிரதர், அதுக்காக எனக்கு கம்பேஷன் இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்ல வரல. அது எப்படி அது வராமல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. அது நான் ரொம்ப உள்ளே போனேன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, அதனால அதுக்குள்ளே நான் போகல. மனுஷனுக்கு மட்டும்தான் கண்ணீர் சிந்த தெரியும், மனுஷனுக்கு மட்டும்தான் ப்ரே பண்ண தெரியும். ஸோ அடுத்தவங்களுக்காக கண்ணீர் சிந்தி ப்ரே பண்ணுறது தப்பே கிடையாது. ஓகேவா? அன்லெஸ் அண்ட் அன்டில் இட் இஸ் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அது ஆக்டிங்காக இல்லாமல், அது ஒரு வந்து அழுகணுமேனு அழுகிறதுக்காகலாம் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் அது அது உனக்கு கம்பேஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேவா? ஸோ மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் கடவுள் ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருக்காருல்ல. ஸோ அடுத்தவங்களுக்காக நம்ம கண்ணீர் சிந்தி ப்ரே பண்ணுறது தப்பே கிடையாது. அடுத்தவங்க ரட்சிக்கப்படணும். இயேசுவே, எந்த தகுதி இல்லாத எனக்காக நீங்கள் உயிரை விட்டுருக்கீங்களே, அந்த நினைக்கும் போது நம்ம கண்ணில் கண்ணீர் வராமல் இருக்கிறன்னா அப்புறம் அவர் எப்படி? அது அந்த சிலுவை காட்சியை நம்ம மனசில் நினைக்கும் போது நம்மளுக்காக அவர் அடிப்பட்டது, நம்மளுக்காக அவர் ரத்தத்தை சிந்துறது, நம்மளுக்காக அவர் கேவலப்பட்டது, நம்மளுக்காக எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை அவர் அப்போ கண்ணில் எப்படி கண்ணீர் வராமல் இருக்கும்? கல் நஞ்சு கரனுக்கும் அந்த கல்லும் கரையுன்ற மாதிரி கண்டிப்பாக கண்ணீர் வரும். நாங்கள் ப்ரேயர் பண்ணும்போது அடிக்கடி உமாசங்கரன் சொல்லுவார், அந்த சிலுவை காட்சி அதை பற்றி படிக்கும் போது, அதை பற்றி நினைக்கும் போது, இயேசுவே எதுக்கப்பா இப்படி ஒரு தண்டனை எங்களுக்காக சுமந்தீங்கன்னு அதை பேசும்போது கண்ணீர் வரணும். கண்ணீர் வரும். அதே மாதிரி நாமளும் தெரிஞ்சுக்கணும், எதுக்குமே தகுதி இல்லாத நமக்காக அந்த தெய்வமே வந்து இவ்வளோ பாடுபட்டிருக்கே. சும்மா கண்ணீரை விட்டுட்டு அப்படியே விட்டால் பத்தாது. அதுக்கு நன்றியாக அவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? உண்டியில் போய் காசு போட போகிறோமா? தசனபாகம் கொடுக்க போகிறோமா? இல்லை, அதெல்லாம் வேண்டாம். இயேசுக்காக வாழ்வோம், ஏழைங்களுக்கு கொடுப்போம். மத்தேயு 25 அவர் சொல்கிறார்ல, பசியாக இருக்கவனுக்கு ஆகாரம் கொடுப்போம், தாகமாக இருக்கவனுக்கு தண்ணீரை கொடுப்போம், நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு போய் ஜபிப்போம், அவங்களை விடுதலை ஆக்குவோம், சிறையில் இருக்கணும் போய் விசாரிப்போம், வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுப்போம். இதை விட்டுட்டு அது நம்ம உட்காந்துக்கிட்டு சர்ச்சில் அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், இவங்களுக்கு கொடுக்குறோம், காசை கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் கிடையாது. சார், ஊழியக்காரங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதா? அப்பா, ஊழியக்காரங்களுக்கு கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தால் கொடுப்பா, அவ்வளோதான்ப்பா. அவங்க பந்தாவாக இருக்கிறதுக்காக, அவங்க லாவிஷாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நீ தயவுசெய்து கொடுக்காது. அந்த சர்ச்சில் வந்து இப்போ சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கும் சர்ச்சில் வந்து அதுக்காகலாம் காசு செலவு பண்ணாதீங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் மருந்து வாங்க காசு இல்லாமல், அடுத்த வேளை சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்க தான் இயேசு, அவங்களுக்கு கொடுத்தா போதும். ஓகேவா? சுவிசேஷத்தால் வாழ்வான் அப்படிலாம் சொல்லுவாங்க இப்போ பிரதர். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு சீஷர்கள் மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அவர் கொடுக்குறத முழுசாக அவர் நம்பி போகணும். ஓகேவா? நீங்கள் வந்து சீஷர்கள் என்ன பண்ணாங்க, பைபிள் என்ன இருக்குதுன்றது இல்லாமல் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக ஒரு இதை ஆரம்பித்து விட்டுட்டு, அது ஓகே, இது ரொம்ப அட்வைஸ் பண்ணால் இரிட்டேட்டிங்காக இருக்குல்ல, எனக்கே இதை பற்றி பேசினோட இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ டாபிக் விட்டு டீவியேட் ஆக வேண்டாம். அடுத்தவங்களுக்காக கண்ணீரை சிந்துவோம், அடுத்தவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம குடும்பத்துக்காக மட்டும் ப்ரே பண்ண முடியாது, எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்காக எனக்காக கண்ணீரை செஞ்சுருக்காரு இயேசு, உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை செஞ்சுருக்காரு இயேசு. எதுக்காக? வெரி சிம்பிள். ஜீசஸ் லவ்ஸ் யூ and I love you.